புதன்கிழமை ஜனவரி 1, 2025 அன்று புதிய ஆண்டு துவங்கியது. இந்த நன்னாளில் கணேசரை வழிபட்டு சில விஷயங்களை மனதில் கொண்டு புதிய ஆண்டை மங்களகரமாக துவங்கியிருப்போம். புதிய ஆண்டு என்றாலே அனைவருக்கும் புதிய நம்பிக்கை, பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி தொழில் வளர்ச்சி பெற வேண்டும், குடும்ப வாழ்வில் நிம்மதி நிலவ வேண்டும், வீட்டில் நல்ல சக்தி பரவ வேண்டும், பொருள் செல்வம் பெருக வேண்டும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைப்பார்கள். அதனால் புதிய ஆண்டை கோவிலுக்கு சென்று ஏழை எளியவர்களுக்கு உதவுதல் போன்ற நல்ல செயல்களுடன் தொடங்குவது நல்லது. ஆனால் புதிய ஆண்டில் தவறுதலாக சில தவறுகளை செய்யாமல் இருப்பதும் முக்கியம். 2025 வருடத்தில் செய்ய வேண்டியவை: ஏழை எளியவர்களுக்கு உதவுதல். புதிய ஆண்டில் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுத்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அன்னம், துணி, உணவுப் பொருட்கள் போன்றவற்றை தானம் செய்யலாம். புதிய உறுதிமொழி. புதிய ஆண்டில் புதிய உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். கெட்ட பழக்கங்களை விட்டுவிடுவது, குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியை பேணுவது, எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது, இலக்குகளை நோக்கி உழைப்பது, வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது போன்ற உறுதிமொழிகளை எடுத்துக் கொள்ளலாம். 2025 வருடம் செய்யக்கூடாதவை: மாமிசம், மது அருந்துதல். இந்து மதத்தில் புதிய தொடக்கங்களை பரிசுத்தமாகவும் மத நம்பிக்கைகளுடன் தொடங்குவதே சிறந்தது. பெரும்பாலும் புதிய ஆண்டில் மக்கள் மாமிசம், மது அருந்துவார்கள். இது உடலுக்கு கேடு விளைவிப்பதுடன் லட்சுமி தேவி கோபப்படுவதாக நம்பிக்கை உள்ளது. அதனால் புதிய ஆண்டை மாமிசம், மது அருந்துவதன் மூலம் தொடங்க வேண்டாம். கடன் வாங்குதல். புதிய ஆண்டின் முதல் நாளில் கடன் வாங்குவதை தவிர்க்கவும், அன்று பணத்தை கடன் கொடுப்பதையும் தவிர்க்கவும். தகராறு. புதிய ஆண்டில் வீட்டில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். யாருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். யாரையும் அவமானப்படுத்தவோ திட்டவோ கூடாது. வீட்டின் சூழலை நேர்மறையாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள்.